வெல்கம் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். இந்த எபிசோடில் வந்துட்டு ஆங்கர் ஏஎம் பாலாஜிலாம் கிடையாது. ஏன்னா அவர் கொஷின் கேட்டு அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல, இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம்ல. ஸோ நானே தான் பேச போகிறேன், பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து நான் வந்துட்டு ஹலோ இருங்க, மைக் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள். ஆங்கர்னால் அவ்வளோ ஈஸின்னு நினச்சிங்களா? லாங் ஹேர் வச்சு மெயின்டைன் பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஆங்கராக இருக்கிறது. ஒரு எபிசோடு ஆங்கராக இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் என்னோட கஷ்டம். ஆனால் அந்த இந்த எபிசோடு கிடையாது. பாருங்க, எந்திக்க போயிட்டேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி. ஹலோ லாங் ஹேர் உங்களுக்கு தான் இருக்குது. இந்த ஆக்சுவலாக எபிசோட் கண்டினியூவேஷன் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் எபிசோட். லாங் ஹேர் எப்படி வளர்க்குறது, லாங் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் லாங் ஹேரை எப்படி பத்திரமாக பார்த்துக்கிறதுன்றதை பற்றி தான். ஸோ உங்ககிட்ட தான் லாங் ஹேர் இருக்குது அண்ட் நான் தான் இதுக்கு ஆங்கர். ஸோ லெட்ஸ் கோ. நான் உங்கள் ஆங்கர் ஏஎம் பாலாஜி. இது உங்கள் ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல் ஸ்பெஷல். அண்ட் இது நம்மளுடைய நீயா நானா ஃபேம் கேத்ரின். லாங் ஹேரை பார்த்தோன்னே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி, இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. இப்படிதான் இருக்குது அவங்க சொல்கிறது. ஷார்ட் ஹேர் இருந்தால் செல்ஃப் டிஃபென்சிவாக ஃபீல் ஆகுதுன்னா எப்படிங்க ஃபீல் ஆகும்? இப்போ நான் தலை குளிச்சு தான் வந்தேன், எதுவுமே பண்ணலை, ஒரு கிளிப்பு கூட இல்லை. இதே ஷார்ட் ஹேர் பீப்புளால் இப்படி வந்து உட்கார முடியுமா? அங்கேயே நீயா நானாலேயே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ போய் கூட அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஷார்ட் ஹேர் இருந்த எல்லாருக்கும் ஒன்று கேர்ள்ஸ் இருக்கும், நேச்சுரலாகவே இருந்திருக்காது முடி. வாரத்தில் ஒரு ட்வைஸ் ஆகுது எங்கள் அம்மா வந்துட்டு முருங்கைக்கீரை சாறு வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது ஹேருக்கு ரொம்ப நல்லது. தலையே போனாலும் சரி, எனக்கு எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் சரி, ஹேர் வாஷ் டேனா ஹேர் வாஷ் தான். நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் தட். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்ல முடி வளரும். எனக்கு புரியவே இல்லை. இப்படி தான் அங்கே பேசின எல்லாமே இப்படி தான் இருந்தது. முடிய காமிச்சோன்னே எல்லாமே நடக்கிற மாதிரி பேசினாங்க. லாங் ஹேரை பார்த்தோன்னே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி, இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. இப்படி தான் இருக்குது அவங்க சொல்கிறது. ஷார்ட் ஹேர் இருந்தால் செல்ஃப் டிஃபென்சிவாக ஃபீல் ஆகுதுன்னா எப்படிங்க ஃபீல் ஆகும்? இந்த ஷார்ட் ஹேர் கட் வச்சிருக்கிற விமென்க்கு வந்து திஸ் வில் பி லைக் எங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். ஒருத்தர் வந்து உங்களை வந்து சீன்றாருன்னா நீங்கள் ஷார்ட் ஹேரோ லாங் ஹேரோ கிடையாது, அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆன் தி ஹோலாக பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று அவருக்கு சீண்டணும்னு தோணிடுச்சு, அவ்வளோதான். இந்த பிள்ளை ஷார்ட் ஹேர் வச்சிருக்கு, அதனால சீண்டுவோன்னு யாரும் வந்து சீன்றது கிடையாது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அதுதான். இன்னொன்று, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென்டல் ஸ்டேட். ஓகேங்களா? ஷார்ட் ஹேரோ லாங் ஹேரோ கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிற விதம் உங்களோட மென்டல் ஸ்டேட்டை பொறுத்தது தானே தவிர்த்து லாங் ஹேருக்கும் ஷார்ட் ஹேருக்கும் சம்மந்தமே இல்லை. உங்கள் மூளைங்க எல்லாமே, உங்கள் ஹேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஓகே, ஸோ இப்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க கேட்ட கேள்வி ஹம்பக் தான் இருந்தாலும் ஜஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் லாங் ஹேர் வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்து வந்திருக்கா, இல்லை உங்களுக்கு லாங் ஹேர் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளசண்ட்டாக அமைஞ்சிருக்கா எல்லா விஷயங்களும் சோஃபார் உங்கள் லைஃப்பில்? லாங் ஹேர் வச்சிருக்கனால ஆபத்துலாம் எதுவும் கிடையாது. என்கிட்ட வந்துட்டு அன்னோன் பீப்புள் கூட உங்கள் ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு கனெக்டை தான் எனக்கு க்ரியேட் பண்ணி. இப்போது நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தேன், ஆஃபீஸ் ட்ரிப். அங்கே ஒரு பார்க் ஒன்று போயிருந்தேன், ஒரு ரேபிட் பார்க் மாதிரி ஒன்று கூப்பிட்டு போயிருந்தாங்க, ரேபிட் ஃபென்ஸ் மாதிரி. அங்கே போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஷாப் போயிட்டு நான் வர்றப்போ அங்கே வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு பார்த்துட்டு போனி டெயில் போட்டிருந்தேன். நான் வெளில போகிறேன், கதவை விட்டு வெளில போகிறேன், அவங்க பார்த்துட்டு உங்கள் ஹேர் அழகாக இருக்குமா அப்படின்ட்டு போனாங்க, அவ்வளோதான். லாங் ஹேர் வச்சுருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்துலாம் வந்தது கிடையாது. லாங் ஹேர்னால எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்சிவ் இல்லாத மாதிரி நான் எப்பயும் போல் நான் போல்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஹேருக்கும் என் போல்ட்னஸ்க்கோ இல்லை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்க்கோ எதுக்குமே எந்த ஒரு தடங்கள் எதுவுமே லிங்கே கிடையாது. ஆக்சுவலாக என் மைண்டு என்னோட நான் வெளியே இது பண்ணுற விஷயங்கள் அவ்வளோதானே தவிர்த்து லாங் ஹேரை நான் அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது செப்பரேட், இது இட்ஸ் லைக் அன் ஆர்கன், அவ்வளோதான். என் பாடியோட ஒரு ஆர்கன் மாதிரி நான் அதை பத்திரமா பார்த்துக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போது டோனியன் காய் ஆக்சுவலாக நீங்கள் போய் ஒரு ஹேர் கட்காக நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 23,000 25,000 ஆகுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் பே பண்ணி ஏதாவது ஹேர் கட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணுவேன் எப்பயுமே. எனக்கு வந்து நல்ல கேர்லி ஹேர். ஏன் அப்படின்னா நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹேர் ட்ரை ஆகாது, சீக்கிரமே ஆகாது. ஏன்னா லாங்காக இருக்கனால நான் காலைல ஒரு 1 hour 2 hours என்னால் கிளம்பவே முடியாது. நான் ஒரு 4 மணிக்கு எழுந்தேன்னா தான் ஒரு 5 மணிக்குள்ளே குளிச்சு முடிச்சு ஒரு 5 to 6 மணி ஒரு 1 மணி நேரம் அதை காய வச்சு, அப்பயுமே லைட்டாக எனக்கு சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஈஸியாக காஞ்சிரும், எனக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதுக்காக நான் வந்துட்டு ஷார்ட்டாக கட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு லாங் ஹேர் பிடிச்சிருக்கு, அதை எப்படி பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்குனால நான் ஸ்மூத்னிங் பண்ணுவேன். இயர்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன். அதான் அந்த இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு தான் 25,000 rupees. ஆமாம், அவ்வளோ ஆகும். ஃபுல் ஹேர் பண்ணால் அவ்வளோ ஆகும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஆல்ரெடி பண்ண ஹேரை விட்டுட்டு ரிமைனிங் ஹேருக்கு மட்டும் பண்ணுவாங்க. அந்த நேச்சுரல் ஹேர் வளரும்ல, அதுக்கு மட்டும் பண்ணுறப்போ ஒரு 10-12 அந்த மாதிரி ஆகும். ஓகே, 4 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆகுறீங்களா? இவ்வளோ லாங் ஹேர் வச்சுக்கிட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ உங்களோட ரொட்டீன் சொல்லுங்கள், இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த 4 மணிக்கு நீங்கள் எழுந்து 6 மணிக்குள்ளே ரெடி ஆகிறதுக்கு அந்த ரொட்டீன் சொல்லுங்கள். ஸோ இப்போ 4 o'clock நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா ஹேரில்
ஹேர் டேயாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முந்தின நாள் நைட்டே ஹேரில் ஆயில் வச்சிடுவேன். நல்லா எவ்வளோ ஆயில் வைக்கணுமோ அவ்வளோ வச்சிடுவேன். எக் டேயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, எக் வாஷாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்துக்கணும். நார்மல் ஆயில் வாஷாக இருந்தால் முந்தின நாள் வச்சிருவேன். ஆயில் வச்சதுக்கப்புறம் மார்னிங் எழுந்த உடனே ஒரு 20-25 மினிட்ஸ் தான் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். இவ்வளோ ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்களா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துப்பாங்க. கரெக்டாக ½ அன் ஹவர், மிஞ்சி போனால் ½ அன் ஹவர் வெளில வந்துடுவேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ட்ரை பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் ஆகுமே தவிர, அதனால தான் நான் இது சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஹேர் நல்லா 2 தடவை ஷாம்பு பண்ணுவேன். ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவேன். 20-25 மினிட்ஸ் வெளில வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே சும்மா ஃப்ளோட்டிங்கில் விட்டுருவேன். அந்த வாட்டர்லாம் ட்ரையாக அப்படியே ஆகட்டும். துண்டு வச்சு அடிக்க மாட்டேன். அது ஒரு சில பேர் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சும்மா அப்படியே துண்டில் கட்டிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இங்கே மட்டும்தான் வெட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் டவல் வச்சு கொஞ்சம் தொடச்சிட்டு லைட்டாக ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ டைஃபாய்டில் இருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்டர்னலாக பண்ணியிருக்கீங்க. இன்டர்னலாக என்னெல்லாம் பண்ணீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் எவ்வளோ மணி நேரம் தூங்குனீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க, இவ்வளோ லாங் ஹேர் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் தான். வாரத்தில் ஒரு 2-3 ஆகுது எங்கள் அம்மா வந்துட்டு முருங்கைக்கீரை சாறு வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது ஹேருக்கு ரொம்ப நல்லது. வெறும் மண்ணை அவிச்சு அது எப்படியோ எடுப்பாங்க. ஒரு செம்பு நிறைய குடிச்சிருவேன். எவ்வளோ கொடுத்தாலும் குடிச்சிருவேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குடிக்க, ஆனால் குடிச்சிருவேன். ஏன்னா ஹேர் அவ்வளோ பிடிக்கும்ல, ஸோ அதனால் குடிச்சிருவேன். இது நீங்கள் வந்து நான் என்கிட்ட ஆயில் வாங்குறவங்களுக்கு நான் ரெகுலராக சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட கேட்குறாங்க இன்டேக் என்ன எடுத்துக்கணும் நான் லாங் ஹேர் வளர்றதுக்கு. நான் இந்த ஒரு விஷயம் ரெகுலராக சொல்லுவேன். வீக்லி ஒரு 2-3 ஆகுது நீங்கள் முருங்கைக்கீரை சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஸோ இது ஒன்று தான் நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணது. மற்றபடி இந்த எக் வாஷ், அப்புறம் நீம் ஆயில் வாஷ், இதுதான். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணலை. ஆயில் தான், என்னோடய ஆயில் தான். நான் அதாவது விளையாட்டுக்கு அப்படி சும்மாலாம் சொல்லலை, நிஜமாகவே என்னோடய ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் விசிபிளாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சைக்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ வெனஸ்டே சாட்டர்டே யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வெனஸ்டே சாட்டர்டே கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ எனக்கு எப்படின்னா நான் ஹேர் வாஷ் எப்படி வச்சுப்பேன்னா, தலையே போனாலும் சரி, எனக்கு எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் சரி, ஹேர் வாஷ் டேனா ஹேர் வாஷ் தான். நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் தட். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்ல முடி வளரும். ஷார்ட் ஹேர்னா கடகடன்னு முடிஞ்சிடும், லாங் ஹேர்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ பெரிய முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் தேவை தான். ஷார்ட் ஹேர் லாங் ஹேர் பற்றின விஷயமே இல்லை. அதே தான், நான் திருப்பி ஒரே பாயிண்டில் தான் நான் நிற்கிறேன். அங்கே இருந்த கொஷின் வச்ச எல்லாருமே ஷார்ட் ஹேர் லாங் ஹேர்னே வச்சாங்க. ஆனால் அது விஷயமே இல்லை, பின்னாடி இருக்குது இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன கமிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போது இத்தனை மணிக்கு நான் கிளம்பணும் அப்படின்னா, இப்போ 5 o'clock நான் ஒரு பிளேஸில் இருக்கணும் அப்படின்னா, ஷார்ட் ஹேர் இருக்கவங்க 4 o'clock எழுந்துப்பாங்க, லாங் ஹேர் இருக்கவங்க 3 o'clock எழுந்துக்க போகிறோம். அது எங்களோட பர்சனல் சாய்ஸ். நாங்கள் அதுக்கு எப்படி கமிட் ஆகிறோங்கிறது தான் முக்கியமே தவிர்த்து லாங் ஹேரும் ஷார்ட் ஹேரும் சம்மந்தமே இல்லை. அதுக்கும் நீங்கள் கிளம்புறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுதான் விஷயமே. நான் கமிட் பண்ணுறேன், நான் எழுந்துக்கிறேன். என்னாலே அதே 5 o'clock போய் நிற்க முடியும், ஒன்னாலே அதே 5 o'clock வந்து நிற்க முடியும். அவ்வளோதான் நாங்கள் மேட்டர்ஸ். அதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இன்னொன்று என்னென்னா, லாங் ஹேர் இருக்குது. இப்போ நான் தலை குளிச்சு தான் வந்தேன், எதுவுமே பண்ணலை, ஒரு கிளிப்பு கூட இல்லை. இதே ஷார்ட் ஹேர் பீப்புளால் இப்படி வந்து உட்கார முடியுமா? அவங்க அதை ஏதாவது பண்ணிட்டு தான் வரணும். அங்கேயே நீயா நானாலேயே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ போய் கூட அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஷார்ட் ஹேர் இருந்த எல்லாருக்கும் ஒன்று கேர்ள்ஸ் இருக்கும், நேச்சுரலாகவே இருந்திருக்காது முடி. நீங்கள் போய் பாய் கட் வச்சுருக்கவங்கள நான் சொல்லலை, அவங்க நேச்சுரலாக வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே அவ்வளோதான், அவங்களால நேச்சுரலாக வச்சுக்க முடியும், வச்சுருக்காங்க. அந்த இவ்வளோ தூரம் ஷோல்டர் லென்த்து, கொஞ்சம் மீடியம் லென்த் வச்சுருந்த எல்லாருமே அதை கேர்ள் பண்ணி கலர் பண்ணி இப்படி தான் வச்சு அங்கேருந்து எல்லாரையுமே பாருங்களேன். மைக் வாங்கி பேசினவங்களே நீங்கள் பாருங்களேன். இவங்க சொல்கிற எதுவுமே என்னால் ரிலேட்டே பண்ணிக்க முடியல. கேர்ள் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை போட்டு இதை போட்டு. நான் அப்படியே தான் வந்து உட்காந்துருக்கேன், அப்படியே குளிச்சுட்டு அப்படியே காய வச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். அவ்வளோதான். இதில் என்ன எனக்கு டைம் எடுக்க போகுது எனக்கு தெரியலையே. அதை தவிர்த்து மற்ற விஷயங்களுக்கு தான் எனக்கு டைம் எடுத்துருக்கு. நான் மேக்கப் போடுறதுக்காக இருக்கட்டும், நான் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஷூ முடிக்க எனக்கு எந்த டைமே எடுக்கல. வாஷ் பண்ணுற டைம் மட்டும்தான். அதுவுமே நான் சொல்லிட்டேன், ஒரு ½ அன் ஹவரில் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். காய வைக்கிறது கொஞ்சம் டைம் அதிகமாகும். அது நான் என்னோட கமிட்மெண்ட் பொறுத்து நான் டைம் முன்னாடி எழுந்துப்பேன். அவ்வளோதான். இப்போது நீங்கள் வந்து அண்ணா நகர் டு சோழிங்கநல்லூர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எவ்ரிடே ட்ராவல் பண்ணுறீங்க, 5 days a week நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போது நம்மளோட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 4 different சீசன்ஸ் இருக்குது. அந்த 4 different சீசனை பார்த்திங்கன்னா சம்மர் தான் இருக்குது நீங்கள். ஸோ இவ்வளோ சல்ட்ரியான சம்மரில் அதே மாதிரி இப்போது நிறைய மெட்ரோ ஒர்க், அந்த ஒர்க் இந்த ஒர்க் நிறைய நடந்துகிட்ருக்கு. ரோட்டில் அவ்வளோ டஸ்ட் இருக்குது, பொல்யூஷன் இருக்குது, ஹீட் இருக்குது, ஸ்வெட் இருக்குது. இது எல்லாத்துல இருந்தும் உங்கள் ஹேரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க? பன் தான் போடுவேன். அதுதான் நான் லாஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோவில் சொன்னப்போ அதான் சொன்னேன், பன் போட்டுருவேன். ஸோ பெட்டர். நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் இப்படி விடுறனால தான் உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போய் சேர்ந்து உங்களுக்கு ஹேர்
ப்ராப்ளம் ஆகுது. போனிடெயில் மாதிரி நான் ஹேர் எனக்கு நார்மலாக பன் போட்டால் நிற்காது. ஸோ ஹேர் அதிகமாக இருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நார்மலாக பன் போட்டால் வழுகும் ஹேர். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா போனிடெயில் போடுற மாதிரி போட்டுட்டு அப்புறமா நான் பன் போட்டுருவேன். அவ்வளோதான். பன்னில் தான் மேக்ஸிமம் என்ன பார்க்க முடியும். எப்பயாவது ரேர் கேசஸ், ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் தான் இந்த இது. ஃபெஸ்டிவல்ஸுக்கே இப்போலாம் வந்து நான் பன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம்னாலுமே பன் அது நீட்டாக இருக்குது, அப்பியரன்ஸே நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அந்த சைனீஸ் பன் ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நீட் லுக் கொடுக்கும். போட கற்றுக்கிட்டிங்கன்னா பன்னே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக போட்டுடலாம். யாரும் கண்ணும் வைக்க மாட்டாங்க. நீளமாக தொங்குறத பார்த்து யாரும் கண்ணும் வைக்க மாட்டாங்க. சீன் போடுறோம், தேவையில்லாத டாபிக்ஸும் வராது, நம்ம ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியும் ஆகிடும். முடிஞ்சு போச்சு. நம்ம ஷூட் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நீயா நானா போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து I don't know like whether I can say this, it will be superstitious, but still சொல்கிறேன். கண்ணு பட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு முடி வந்து நிறைய கொட்டுறதை தாண்டி உங்களுக்கு உடம்பு நிறைய முடியாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டிப்பாக நீயா நானா போனதுக்கப்புறமா. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி அப்போசிஷன் ஏதாவது வந்துச்சு வெளியே பார்த்து ஒரு மாதிரி அப்படியே தூரத்தில் இருந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஈவில் ஐயோட பார்க்குறது, இல்லை வந்து யாரை திட்டிட்டு போகிறது, அந்த மாதிரி ஷார்ட்டர் இருக்கிறவங்க நீயா நானாவை தாண்டி? இல்லை, அப்படி நெகட்டிவாக எதுவும் வரல. ஆனால் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் உட்காந்து இப்போது பப்ளிக் பிளேசஸ்லலாம் சாய்வாலெல்லாம் நிறைய உட்காந்துட்டு இருப்போம். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 மெம்பர்ஸ் மிட் நைட்டில் நாங்கள் போய் டீ குடிக்கிற பழக்கம் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து உட்காந்துட்டு இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எங்கே இருக்கவங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, ஏன் நல்லா பார்த்துருப்பாங்க போல அப்படிம்பாங்க. அப்புறமா அதை சரி பண்ணணும். அதை சரி பண்றதுக்கு அப்படி உள்ள குளுன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட், பாசிட்டிவ் வே, நல்லா இருக்கும். ஓகே, பீப்புள் நம்மளை ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது அப்படிதான் இருந்தது. இன்னொன்று, இந்த கண்ணு பட்டுறது அப்படிங்கிறது உண்மைதான். நீயா நானாலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்டாவே ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. அது உண்மை. முடிச்சு உருவி 2 முடி எடுத்து காட்டி பாரு எனக்கு எவ்வளோ கொட்டுது. அப்பதான் கண்ணு வைக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கண்ணு பட்டுதுன்னா நமக்கு கண்டிப்பாக பாடி ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். இது நீங்களுமே ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இது உண்மை. நிறைய பேர் ஆக்சுவலாக அதை நான் நம்பவே கிடையாது. இது வரைக்கும் நான் மித்தெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இந்த கண்ணு பட்டுரும் இதெல்லாம் நம்புறாலே கிடையாது. இந்த நீயா நானா பிஹைண்ட் ரூட்ஸ் போயிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் நான் ரெக்கவர் ஆகலை. லாஸ்ட் வீக் கூட நான் ஐமேக்ஸ் போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அட்மிட் ஆகிட்டு தான் வந்திருக்கேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால், ஓகே கண்ணு பட்டுருச்சு சுற்றி போடு, ஏன்னா நீ இது மாதிரி ஸ்க்ரீனில் போயிட்டு வந்திருக்க, பீப்புளும் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு கண்ணு படும். இன்னொன்று என்னென்னா, கூட இருக்கவங்களே வந்துட்டு கொஞ்சம் பிடிக்காம அப்படிலாம் இருப்பாங்கல்ல. பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் ஆப்வியஸ்லி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நமக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் விஷயம் நம்மக்கிட்ட வருதுன்னா நெகட்டிவும் சேர்ந்து தான் வரும், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். ஸோ அது இருந்தது, கண்ணு பட்டுருச்சு. அப்புறம் நானே நம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒன்ஸ் அட்மிட் ஆனப்போ நான் பெருசாக எடுத்துக்கலாம். சரி ஓகே, நார்மல் அஃபெக்ட் ஆகுது ஹெல்த்து, நார்மல் அப்படி கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 2 months நான் அவ்வளோ சிக்காக இருந்து இன்னுமே நான் ரெக்கவர் ஆகலை. லாஸ்ட் வீக் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பு, சரி ஓகே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு போனேன். 2 daysமே அங்கே சிக்காக இருந்தேன். என் ஆஃபீஸ் மேட்ஸுக்கு தெரியும் ஏன்டா வந்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சிக்காக இருந்தேன். மிட் நைட்டில் போயிட்டு ஒரு 6 kilometers என்னோட கோவர்க்கர் ஒரு பையன் போயிட்டு டேப்லெட்லாம் தேடி வாங்கிட்டு வந்தான். கொடைக்கானல் ட்ரிப்பு. ஸோ அங்கே நைட்டு கடையே இல்லை, கஷ்டப்பட்டு தேடி வாங்கிட்டு வந்து டேப்லெட் கொடுத்து என்னால் என்டையர் ட்ரிப்பு பீப்புளுக்கே டிலே ஆகி மார்னிங் 9:30 கிளம்ப சொன்னாங்க. எனக்கு பாடி சிக்னால நான் ரூமில் உட்காந்துட்ருக்கேன் கிளம்ப முடியாமல். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. புரியுது. நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க அதிகமாக சோஷியல் மீடியா வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல பிகாஸ் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் நீயா நானால கர்ச்சீஃப் கீழே போட்டு அந்த எடுக்கிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் கேடிவியில் இந்த பழைய படம்லாம் நிறைய பார்ப்பீங்களோ. ஏன்னா பசங்க தான் கர்ச்சீஃப் கீழே போட்டு, மேடம் இது உங்கள் கர்ச்சீஃபா, மே நோ யுவர் நேம், ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த கர்ச்சீஃபை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கர்ச்சீஃபை போட்டு எடுக்கிற அளவுக்கு அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? கர்ச்சீஃப் கையில் எப்பவுமே வச்சிருப்பேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன் சார். அதை அப்படி போட்டுற வேண்டியதான். அப்புறமா அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு அந்த மொமெண்ட்ல கையில் கர்ச்சீஃப் வச்சிருந்தேன். ஸோ யோசிச்ச உடனே ஓகே இது ஒரு விஷயம் ரேர் கேசஸில் பண்ணுவேன். அந்த சேருக்கு பின்னாடி ஹேரை எடுத்து போட்டு உட்காருறது, சேரில் உட்காரப்போ உள்ளே போட்டு உட்காரதில்ல. ஏன்னா எனக்கு மடிக்கிற அளவுக்கு இருக்கனால நான் உட்காந்தேன்னா கீழே படும். ஸோ எனக்கு இழுக்கும் தலை. ஸோ அதனால் நான் எடுத்து பின்னாடி போட்டு உட்காருவேன். அது ஆனால் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா, இப்படி சீன் போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லைட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா இல்ல 50-50 வச்சுக்கோங்களேன். 50-50 வச்சுக்கோங்களேன். இந்த ரீசனும் இருக்கு, அதுவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்படி தோணுதான். அந்த கர்ச்சீஃப் கீழே போட்டு எதையாவது கீழே போடணும். நம்மளே பண்ணுவோம் இல்லையா, ஒருத்தவங்களோட அட்டென்ஷனை வாலண்டியராக நம்ம இப்போ அந்த பீப்புள் அவங்க நம்மளை திரும்பி பார்த்தே ஆகணும். என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று சடனாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் அண்ட் ஃபன் கொஸ்டின். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, நீங்கள் உங்கள் முடியை பிடிச்சி யாராவது இழுத்து
எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முடியை தொட்டு பார்க்குறது ஓகே நல்லா இருக்குது. இல்லை சில பேர் வந்து தொட்டு பார்க்கலாமான்னு கேட்டுலாம் இது பண்ணுவாங்க. யாராவது உங்களுக்கு முடியை பிடிச்சி இழுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி சொல்லி யாராவது பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? பண்ணியிருக்காங்க, என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஓ ரொம்ப பிடிக்காது. ஏன்னா வலிக்கும். அட் த சேம் டைம் அவங்க நல்ல எண்ணத்தில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா தொட்டு தான் பார்ப்பாங்க, பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. அது ஒரு அக்ரெசிவான விஷயம். அவங்க வெளியில் வார்த்தைகளால் பாசிட்டிவாக சொன்னாலுமே அவங்களுக்கு உள்ள இப்படிக்கு எவ்வளோ முடி, அதுதான் அதோட வெளிப்பாடு. அதுதான் வெளிப்பாடு. நீங்க மைண்ட் என்ன யோசிக்குதோ அதுதான் உங்களுக்கு கையில் செய்கை ஆக்ஷன்ஸாக வரும். ஸோ எனக்கு அது கோவம் வரும். முடியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. தொட்டு பார்க்கலாமே, பிடிக்கிற டிஸ்டன்ஸில் நீ இருக்கு அப்படின்னா ஏன் இழுத்து பார்க்குற, தொட்டு பாரு, அவ்வளோதான். ஓகே, நியா நானா ஃபேம் as well as லைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உலகத்தில் இருக்கிற லாங் ஹேர் பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேத்ரின் நம்ம கூட ஜாயின் பண்ணி இவ்வளோ நேரம் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவந்திகா டிசைனர் பொட்டிக்கில் இருந்து அவங்க ஷாப்பிங்க்கு இன் பிட்வீனில் அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் இவங்களுடைய ப்ராடக்ட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணி தான் இவங்க ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பர்சனலாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 500+ பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ரெடியாக வச்சுருக்கேன்னு சேலஞ்சே பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு லாங் ஹேர் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக ஆசைப்பட்றேன். நான் உங்கள் ஆங்கர் ஏஎம் பாலாஜி அண்ட் கேத்ரின், நியா நானா ஃபேம் கேத்ரின் அண்ட் நியா நானா டீம் ஷீ இஸ் வெயிட்டிங். இன்னொரு தடவை அந்த ஆப்போசிட் டீமை கூப்பிடுங்க. நிறைய கேள்வி வச்சுருக்காங்க, இங்கே சொல்லலை, அங்கே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் டு see that நியா நானா கோபி அண்ணா. இன்னைக்கு இன்டர்வியூ லொக்கேஷன் அவந்திகா டிசைனர் ஸ்டுடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு பிரவீனா மேம்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ்.